ஹலோ ஆல், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டாப் லாஸ்லாம் போட்டுட்டு அதை வந்து எப்படிலாம் பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் வந்து அதை எப்படி கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் அப்படின்னும்போது அவங்களாம் வந்து 2000 கோடி 3000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ 2000 கோடி ஒரு மார்க்கெட்டில் இறக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு லிக்விடிட்டினா பை ஆர்டர்ஸ் தேவைப்படும், இல்லை செல் ஆர்டர்ஸ் தேவைப்படும். இப்போ பை ஆர்டர்ஸ் ஐ மீன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நிறையா செல் ஆர்டர்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பை பண்ணதை செல் பண்ணணும்ல. இப்போ 3000 கோடிக்கு வாங்கியிருப்பாங்க, அந்த 3000 கோடிக்கானதை செல் பண்ணணும். ஸோ அதை எப்படி அவங்க செல் பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் எந்த இடத்துல பை ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய 2000 கோடி 3000 கோடியை வாங்குறது. இதில் இருந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்களோ அந்த ஸ்டாப் லாஸை மட்டும் அவங்க ட்ரிகர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. சரிங்களா? புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து தென்னோட பிளாட்ஃபார்மு. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட சார்ட்டு. ஸோ அதோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுன்னு கிடையாது, எது வேணாலும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்கிறேன் நான். ஓகே, சார்ட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். ஓகே, இப்போ நான் இதுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வரைகிறேன். சார்ட்டில் ஐ மீன் சைடில் இந்த ட்ராயிங் இருக்குல்ல, ஸோ நான் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இதோட சப்போர்ட்டு. ஓகே, இதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் இதோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல இது, ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஒரு பை ஆர்டர் இங்கே பை ஆர்டர் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து நம்ம பை ப்ளேஸ் பண்ணுறோம். பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த லைன் இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த எஸ்எல் ஸ்டாப் லாஸை இங்கே போட்டிருப்போம். போட்ட உடனே என்ன பண்ணுவோம், ஸோ இது கீழே பிரேக் ஆகிட்டு இப்படி போனால் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பிளான் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டை கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டாங்க. இங்கே எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் அந்த ஆர்டர் போட்டிருந்தோமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பிக் பிளேயர்ஸ் இல்லை யார் வேணால் சொல்லலாம். மேக்ஸிமம் இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கிறது பிக் பிளேயர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ பிக் பிளேயர்ஸ், ஸ்மால் பிளேயர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்க நம்ம என்ன பண்ணிட்டாங்க, நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கீழே வந்திருந்தா பரவாயில்ல. ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது காரணம் ரீசன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில வாட்டி என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வந்து மார்க்கெட் என்ன பண்ணும், இப்படி போயிட்டு இப்படி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போவான். ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து எந்த இடத்துல இருக்கும்னா இங்கே இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய அந்த மணி வேஸ்ட்டு தான்ல. ஸோ இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனுக்கு இப்படி ஒர்க் ஆகுதுன்னு தானே எனக்கு அதிகமாக தெரியல. பட் ஈக்விட்டியில் நிறைய இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரேக் அவுட்? ஃபேக். ஸோ இது வந்து கரெக்டானது கிடையாது. இது வந்து ஒரு சின்ன எப்படி பொய்யான ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி ஜாக்கிரதையாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கீழே போகுது அப்படின்னும் போது என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு திரும்ப மேலே வருதா, லைக் இதை ஒரு ஹையாக நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஹையாக நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி கீழே வந்து திரும்ப அந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அப்போதைக்கு என்ட்ரி கொடுத்துக்குங்க. ஓகே, அப்போதைக்கு என்ட்ரி கொடுத்துட்டு அப்போதைக்கு அந்த ஸ்டாப் லாஸை இங்கே போட்டுக்குங்க. அதாவது இதோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் இதோட ஹையை இங்கே பிரேக் பண்ணுதா, ஸோ இங்கே பிரேக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய ஸ்டாப் லாஸை இது கீழே போடுங்க. இது கீழே போட்டிங்க அப்படின்னா ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் சான்சஸ் கம்மி அப்படின்னு தான் சொன்னேன். எப்பயுமே இது ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஏன்னா இது கீழே போயிட்டு இப்படி மேலே போகுதுல்ல, இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேக் பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கில் இருக்க அந்த என்ன பண்ணணும், ஃபேக் பிரேக் அவுட் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபேக்கான பிரேக் அவுட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் சொல்லுவாங்க. இல்லை அந்த இது இப்போ இங்கே பாருங்கள், இதை கூட ஒரு குட் எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே இது கீழே ஏதாவது ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம்னு வச்சுங்களேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப மேலே போயிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஞ்சம் கொஞ்சமான ஒரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிட் ஆகிட்டு திரும்ப மேலே போகுது. அதாவது நம்ம போட்டிருக்க அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறாங்க யார், பெரிய பிளேயர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க, சரிங்களா. ஸோ இவங்ககிட்டேருந்து நம்மளுடைய மணியை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். ஸோ கரெக்டான அதாவது எந்த இடத்துல நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ரு இருக்குது. ஸோ இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறாங்களோ அந்த இடத்துல பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் பாருங்கள், பை ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே இதில் தான் நமக்கு ப்ராஃபிட் தானே, கரெக்டாக. பட் இதுக்கப்புறமேட்டு திரும்ப இப்படி கீழே போயிடுச்சுன்னா அப்பயுமே பிரச்சனை இருக்குல்ல. நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டரை இங்கே போடுறோம், சாரி பை ஆர்டர் இங்கே போடுறோம், பை பண்ணிட்டு திரும்பவும் கீழே போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அதுவுமே ஒரு ரிஸ்க் இருக்குது, கரெக்டாக. ஸோ எல்லோரும் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது கரெக்டு தான். பட் ஆனால் இது எப்போ எல்லாம் யூஸ் ஆகும், எப்போல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான், கரெக்டாக. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம்னா, ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல போடுறோம் அப்படின்றதுல இருக்குது, எப்போ போடுறோன்றதுல இருக்குது. லைக் பை ஆர்டருமே அப்படி தான், பை ஆர்டரும் எந்த இடத்துல போடுறோம் எப்போ போடுறோன்றதுல இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஓகே டேக் கேர், பை பாய், தேங்க்யூ. அண்ட் தென் ஸோ தனியாக வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. தனியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட சஜஷன் கேட்டுக்கங்க. அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலேஜை ஷேர் பண்ணி அதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கோங்க, சரிங்களா. ஸோ எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ரீசன் டு பை, ரீசன் டு செல். ஓகே, எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் செல் பண்ணாதீங்க, எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் பை பண்ணாதீங்க. லைக் அட்லீஸ்ட் சூப்பர் ட்ரெண்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இண்டிகேட்டர்ஸ். ஓகே டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.